ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மின்சாரத்துல இருந்து ரிலீஸ் இருக்கக்கூடிய ஒரு நியூ ரெக்யூமெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி அந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கடைசி அப்ளை பண்றதுக்கு டேட் பாத்தீங்கன்னா 31/12/2023 தாங்க டைம் இருக்குது. ஸோ இந்த வருடங்களுக்கான கடைசி மின்சாரத்துறையிலிருந்து வேலை நீங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி நோட்டிபிகேஷன் இதுதாங்க. ஸோ மிஸ் பண்ணாம நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதோடைய ஒட்டுமொத்த டீடைல்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி வாங்க, இப்ப நாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். சோ இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆட்டோமிக் எனர்ஜில இருந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 2 போஸ்டிங்களுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க. என்னென்ன போஸ்டிங் பாத்தீங்கன்னா ஜூனியர் பர்ச்சேஸ் அசிஸ்டன்ட் அண்ட் ஜூனியர் ஸ்டோர் கீப்பர். சோ இதுல ஜேபிஏ அதாவது ஜூனியர் பர்ச்சேஸ் அசிஸ்டன்ட்க்கு 17 வேகன்சியும், ஜூனியர் ஸ்டோர் கீப்பருக்கு 45 வேகன்சியும், டோட்டலா 62 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கடைசி அப்ளை பண்றதுக்கான தேதி பாத்தீங்கன்னா 31/12/2023 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபுல் நோட்டிபிகேஷன் எடுக்கணும்னா இது ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு இப்படி ஓபன் ஆயிடும். சோ இது ஓபன் ஆன உடனே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ 31/12/2023. சோ எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா 2 லெவல்ல வைக்க போறாங்க. ஒன்னு OMR பேஸ்டா இருக்கும், செகண்ட் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. சோ இதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ மூலமா வச்சு உங்களை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த எக்ஸாமினேஷன் நிலைமை பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் 3rd வீக் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஜூனியர் பர்ச்சேஸ் அசிஸ்டன்ட், ஜூனியர் ஸ்டோர் கீப்பருக்கு குரூப் சிக்கு அப்ளை பண்றதுனால இதுக்கான மாத சம்பளம் ஸ்டார்டிங் 25,500 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 81,100 வரை வாங்க முடியும் சொல்லிருக்காங்க. 18 இருந்து 27 வயசு வரைக்கும் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். சோ இந்த பாக்ஸ் கேட்டகரி டீடைல்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். நீங்க அதுதான் இப்ப திரையில பாத்துட்டு இருக்கீங்க. சோ இதுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா SC STக்கு 5 வருஷமும், OBCக்கு 3 வருஷமும், பெர்சன் டிசபிலிட்டி அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 10 வருஷமும், பெர்சன் டிசபிலிட்டிக்கு OBC கேட்டகரிக்கு 13 வருஷம், பெர்சன் SC STக்கு பாத்தீங்கன்னா 15 வருஷமும், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 3 வருஷம் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் பெர்சன் டிசபிலிட்டி இருக்கிறவங்க, அதுலயே பாத்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தவங்க, சோ அதுக்கு SC ST இருக்கிறவங்க, சோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ இது எஜுகேஷன் குவாலிபிகேஷன். இதுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி நீங்க படிச்சிருந்தாலே போதும், நீங்க எலிஜிபிள். பட் பாத்தீங்கன்னா 60% மார்க் எடுத்திருந்திருக்கணும். இல்ல நீங்க டிப்ளமா படிச்சிருந்தீங்களா, சோ நீங்களும் எலிஜிபிள் தான். அதே மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் தான். சோ அவங்களும் பாத்தீங்கன்னா 60% மார்க் கண்டிப்பாக எடுத்திருந்திருக்கணும். சோ இது ஆன்லைன்ல மட்டும்தாங்க அப்ளை பண்ணணும். சோ இதுதான் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான அபிஷியல் வெப்சைட். சோ இந்த வெப்சைட்டோட அப்ளை பண்ற லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். சோ அதுக்கான ப்ரொசீஜர் இங்கே கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் கிளிக் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஒன்ஸ் சப்மிட் கொடுத்த உடனே லாகின் ஐடி அண்ட் இது பாத்தீங்கன்னா கிரியேட் ஆயிடும். சோ அந்த லாகின் ஐடி இது டீடைல்ஸ் வச்சு தான் நீங்க மத்த அப்ளிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலா பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் பேமெண்ட் ஃபீஸ் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஆன்லைன் ஆஃப்லைன் 2 பேமெண்ட் மெத்தடுமே கொடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆன உடனே அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். சோ ஒன்ஸ் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அது நீங்க ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிட்டு ஃபைனலா நீங்க ப்ரிவியூ பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சப்மிட் பண்ணுங்க. சோ இந்த மோட் ஆஃப் செலக்ஷன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்னது லெவல் 1 அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் இருக்கும். லெவல் 2 பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் லெவல் 2 பாத்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கும் அது மாதிரி சொல்லிருக்காங்க. சோ ஒன்ஸ் எக்ஸாமினேஷன் எல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டக்ஷன் ட்ரைனிங் ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ இந்த லெவல் 1க்கு எக்ஸாமினேஷன் 200 மார்க் 2 ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன் நடந்த போது பெர்சன்ட் டிசிப்ளின் இருந்தீங்கன்னா 2 மணி நேரம் 40 நிமிஷம் கொடுக்குறாங்க. சோ என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு சிலபஸ் டீடைல்ஸ் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்திருக்காங்க. ஆதார் கார்டு பிரிண்ட் அவுட், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட், ஐடி கார்டு இஷ்யூட் யூனிவர்சிட்டி இல்ல காலேஜ், ஸ்கூல், எம்ப்ளாய் ஐடி கார்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன் டீடைல்ஸ், இல்ல போட்டோ பேரிங், ஐடி கார்டு இஷ்யூ சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் டீடைல்ஸ், சோ அதே மாதிரி பர்த் சர்டிபிகேட், சோ உங்களோட கேஸ்ட் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், சோ உங்களுடைய டிகிரி ஹோல்டர் சர்டிபிகேட் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. சோ ஏன்னா ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி சோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா
பண்ணாதான் ஆட்டோமேட்டிக்கா டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த 2023 கடைசி மின்சாரத்துல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் இதுதான். சோ இன்ட்ரெஸ்ட் மிஸ் பண்ணாம நீங்க அப்ளை பண்ணலாம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.